ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு சுய அடையாளம், செல்ஃப் ஐடென்டிட்டி. சுய அடையாளம் அப்படின்னு சொன்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான விருப்பங்கள், வெறுப்புகள் இருக்கும். எனக்குள்ள விருப்பங்கள் உங்களுக்கு இருக்காது, சரியா? ஸோ இதை எப்படி பார்க்கலான்னா, இப்போ அரசியலை குறித்து, சமுதாயத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, என்னுடைய சிந்தனைகள் இது எல்லாவற்றையும் குறித்து என்னுடைய நம்பிக்கை இது எல்லாமே வித்தியாசமா இருக்கும், உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். இப்போ இதை இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய தனித்துவம் அதுதான் செல்ஃப் ஐடென்டிட்டி. இப்போ நான் பல வருஷங்களாக நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்து என்னுடைய ஹேர் ஸ்டைல், நான் தலையை தூக்கி வாரி ஒரு ஹேர் பேண்ட் போடுறது என்னுடைய விருப்பம். நான் அப்படிதான் முடிவாருவேன், சரியா? அப்போ இது என்னுடைய விருப்பம். இதை நான் யாருக்காகவோ நான் மாத்தணும் அப்படின்னு கிடையாது. இது என்னுடைய விருப்பம். நான் இப்படிதான் தலைமுடிய சீவுவேன், எனக்கு அதான் இஷ்டம். இதை அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நான் மாத்தினேன்னா எனக்கு மனசுக்குள்ள அது வருத்தமாக இருக்கும். இப்ப ஏன் இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, நான் உன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டை 44 வருஷம் கழிச்சு திருப்பி நாங்க மீட் பண்றோம். நாங்க சேர்ந்து ஸ்கூல்ல படிச்சோம், அப்புறம் காலேஜ் வேற வேற காலேஜ்ல படிச்சோம், அப்புறம் அப்படி கான்டாக்ட் விட்டு போயிருச்சு. இந்த 44 வருஷங்களை மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மீட் பண்ணியிருக்கிறோம். ஆனா அந்த தொடர்பு அப்படியே விட்டு போயிடுச்சு. இப்போ திருப்பி மீட் பண்ணப்ப அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க கணவன் மனைவி பிரிந்து வாழ்றாங்க. ஏன்னு கேட்டா ஐடென்டிட்டி கிரைசிஸ். இவங்க கல்யாணம் ஆகி இவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து அத்தனை வருஷங்கள் இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னா, இவங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையுமே இவங்க மாற்றி அமைக்க வேண்டி இருந்தது. அந்த கணவன் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய விருப்பப்படிதான் மனைவி நடந்துக்கணும். மனைவி அவங்களுக்குன்னு தனி விருப்பங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் மாத்திக்கணும். அவருக்கு எப்படி இஷ்டமோ அப்படிதான் அவங்க வாழணும். அப்படி ஒரு லைஃப்ல இவங்க இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா, சிலவங்க இப்படி ஒரு இதுதான் ஐடென்டிட்டி கிரைசிஸ். சிலவங்க இப்படி வாழ்ந்துட்டே இருந்துருவாங்க, வேற வழி இல்லை, கணவனுக்காக பிள்ளைகளுக்காக சரி நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துட்டு அவங்க விருப்பப்படி வாழ்வோம், வேற என்ன வழின்னு சொல்லி சிலவங்க அப்படி வாழ்ந்துருவாங்க. சிலவங்களுக்கு அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போய் முடியும். இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு உச்சக்கட்ட நிலைமையில இந்த பிரிவு ஏற்படுகிறது. இப்ப கணவனும் மனைவியும் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, என் மனைவிக்கு சில விருப்பங்கள் இருக்கும், அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். எனக்கு ஒருவேளை அது பிடிக்காம இருக்கலாம், ஆனாலும் என் மனைவிக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நான் அதை மாத்திக்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அத்தனை வருஷங்கள் மனைவி ஒரு ஒரு ட்ரெஸ் பண்றாங்க, அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க 25 வருஷமா அப்படிதான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதை 25 வருஷம் கழிச்சு வந்த ஒருத்தர் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது அது சரி கிடையாது. அவங்க ஒருவேளை உங்களுக்காக அதை மாத்திக்கலாம், ஆனா உண்மையான மனசோடு மாத்திக்க மாட்டாங்க. மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கைரேகை வித்தியாசமானது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தருடைய கைரேகை மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது, இல்லையா? ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், இரட்டையர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூட கைரேகை ஒரு மாதிரி இருக்காது. அதனாலதான் இந்த FBI, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அமெரிக்கால அவங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா பேஸே வச்சிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள எல்லா கிரிமினல்ஸுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அங்கே அவங்க கிட்ட இருக்கும். ஸோ கிரிமினல்ஸ் அவங்க இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கைரேகை கூட யூனிக்கா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அப்படின்றப்போ அவங்களுக்கு விருப்பங்களும் அப்படிதான் இருக்கும். அந்த விருப்பங்களை நம்ம ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுள் ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக யுனிக்கா படைச்சிருக்கிறாரு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, யூ ஆர் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு படைப்பாளி, ஒரு ஆர்டிஸ்டுடைய படைப்புகள்ல உள்ளதுலே சூப்பரான படைப்பை என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிஸ் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள்ல என்ன போட்டிருக்கு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நீங்கள் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறீர்கள். இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கு, யுவர் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். அப்படின்னா கடவுளுடைய
ஒரு அழகான ஒரு படைப்பு உங்க கூட திருமணத்துல இணைந்திருக்கிறது. அது உங்க மனைவி. இப்ப நீங்க மனைவியா இருக்கிறீங்கன்னா உங்க கணவன். நீங்க ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய ஒரு விசேஷித்த படைப்பு, மாஸ்டர் பீஸ். அப்படின்னு இருக்கும்போ அவங்களுடைய விருப்பங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். உங்களுடைய விருப்பங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாகவே அந்த வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையா இருக்கும்ல. அதனால இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது, யாரும் இன்னொருத்தருடைய விருப்பத்துக்காக தன்னுடைய விருப்பத்தை தொலைக்க வேண்டியது கிடையாது. தன்னுடைய ஐடென்டிட்டியை தொலைக்க வேண்டியது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி, தனித்துவம் இருக்கு. அதை ரெஸ்பெக்ட் பண்ண நம்ம பழகுனோம்னா நிச்சயமாகவே நம்முடைய விருப்பங்களுக்கும் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அப்ப சமாதானமா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும் இல்லையா? இதை செஞ்சுதான் பாருங்களேன். God bless you. உங்களுடைய விருப்பங்களுக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது உங்க கணவனா இருக்கலாம், இல்லைன்னா மனைவியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அப்ப நீங்களும் மற்றவர்களுடைய விருப்பங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்க விருப்பங்களை நீங்க ஓவர் ரைட் பண்ணாதீங்க. செஞ்சுதான் பாருங்களேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. God bless you.